நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜோசோ டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் ஃபோன் பண்ணி நான் செய்தியை கேட்குறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு மக்கள் அநேகர் சொல்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். அவர் நம்மை இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். எல்லாருமே இஸ்ரவேலர் தான். ஒரு நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் இல்லை எல்லாரையுமே ஆண்டவர் நேசிக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். தேங்க்யூ ரீமனா. பரலோக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நீர் பேசும் ஐயா. ஜோசா டிவி மூலமாக பேசும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். என் ஆண்டவரை பார்க்கிற எல்லா நேயர்களுக்கும் உடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களை மூடுவதாக. இருள் நிறைந்த உலகத்தில், நெருக்கம் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் கர்த்தருடைய மகிமை இவர்களை ஆட்கொள்ளுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்கு பண்ணினார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போல நான் உங்களை இந்த நாட்களில் அன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் அவங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறாராம்? ஒரு இதை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நினைக்கலாம், எப்படி நமக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார்? அவர் அதிசயங்களின் தேவர், அவர் அதிசயமானவர். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொன்னார். அதுதான் உண்மை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம் நீங்கள் அநேக முறை சொல்லியிருக்கீங்கப்பா, என் ஜனத்துக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிக்கலாம். என்ன செய்ய போகிறாராம், என்ன அதிசயம் செய்ய போகிறாராம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4:5. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவளோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம கூட இதை பார்க்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாராம். எப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். உடன்படிக்கை பண்ணியிருக்காராம். ஆமாம், அந்த உடன்படிக்கையை நம்ம கூட உங்கள் கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேற்றுவாராம். எப்படி என்ன சொல்கிறாருன்னா, என்ன இன்றைக்கி செய்ய போகிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்க்குற ஒருவேளை நீங்கள் பல நெருக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கலாம், பல கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த இதை நான் சுமந்து என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம், எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேலரின் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தேன் என்று ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் எப்படின்னா, முதல்ல சொல்கிறாரு, நான் கானான் தேசத்தை அவள் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதை உடன்படிக்கை பண்ணுறாரு. இதில் சொல்கிறாரு, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். பெருமூச்சை கேட்குறாராம். அப்படின்னா 6ஆம் வசனம் சொல்லுது, நம்ம எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற, நீங்கள் எதில் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறானோ அதிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறாராம். அதை விடுவித்து தான் அன்று அதிசயங்களை காண பண்ண போகிறாராம்.
ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஆண்டு சொல்கிறார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து. எப்படி சொல்கிறார் பாருங்களேன், கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் மேல் எகிப்தியர் பெரிய சுமையை சுமத்தி வைத்திருக்கிறான், அந்த சுமையை நீக்குவேன் என்று கர்த்தர் நீக்கி சொல்லுகிறார். உடன்படிக்கை பண்ணியிருக்காராம், அவர் ஒரு நாள் மாற மாட்டார். இந்த நாளிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்க எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு சாதாரண ஜெபமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் உடன்படிக்கை பண்ணினா, அவர் ஒப்பந்தம் பண்ணியிருந்தால் அதை செய்வார். அவர் சொல்கிறார், நான் நினைத்தேன்னு சொல்கிறாரு. இதில் சொல்கிறாரு, நான் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறாரு. 5ஆம் வசனம் சொல்கிறார், என் உடன்படிக்கையை நினைத்தேன்னு சொல்கிறார். இறங்கி வந்திருக்கிறாராம். எதுக்கு தெரியுமா? உங்கள் சுமைகளை மாற்ற. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பே, எப்படியோ வாழ்ந்திருப்பே, மண்ணுக்குள்ளே போயிருப்பே, மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியலை, சொல்லியள யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியலை, சொல்லியள யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பே, எப்படியோ வாழ்ந்திருப்பே, மண்ணுக்குள்ளே போயிருப்பே, மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளில் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளில் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பே, எப்படியோ வாழ்ந்திருப்பே, மண்ணுக்குள்ளே போயிருப்பே, மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறே. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறே. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பே, எப்படியோ வாழ்ந்திருப்பே, மண்ணுக்குள்ளே போயிருப்பே, மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா. ஆம் தேவ ஜனமே, எனக்கு அன்பான என் அன்பு ஜனமே, நீங்கள் எந்த சுமையை சுமந்துட்டுருக்கீங்க? வியாதி சுமையா,
அன்று இன்னைக்கு சொல்கிறாரு, எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நான் நீக்கி. அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை, யாத்திராகமம் 6:6, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நம்மை நோக்கி, உங்களை பார்த்து அன்று சொல்றாரு, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. எகிப்தியர் வியாதியை நீக்கி வச்சு உங்கள் மேலே சுமத்தி வச்சுருக்கானா? அன்றைக்கு ஒரு வேளை எசேக்கியேல் ராஜா மேலே ஒரு வியாதி இருந்தது. அநேக பரிசுத்தவான்கள் ஒரு வேளை நம்ம வேதத்தை வாசிக்கும்போது எல்லாருக்குமே அந்த சுமை நீக்கினார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உனக்கு வியாதி இருக்கிறதா? உன் கணவன் மேலே இருக்கிறதா வியாதி? உன் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? நான் எல்லாவற்றையும் நீக்குவேன். எகிப்தியர் சுமத்தின சுமைகள் தாங்க முடியாமல் இருக்கிறதா? இந்த சுமையெல்லாம் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, இந்த சுமையெல்லாம் நான் நீக்குவேன்னு சொல்கிறாரு. உன் வியாதி சுமையை நீக்குவேன், உன் கவலை சுமையை நீக்குவேன், உன்னோடு போராடுகிற இருளின் சுமையை நீக்குவேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உன் சுமையெல்லாம் நீக்குவேன். நம்ம சுமந்து தவிக்கிறோமா? இன்றைக்கி தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் மனதார ஊற்றிருங்க. தேவனுடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன், எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் நீக்க வல்லமை உள்ளவர். அந்த பாடலில் பக்தன் சொல்கிறாரு, நீர் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் மாற்றி நீர் செய்த ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது, ஏனென்றால் வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பல பாடுகளாக இருக்கலாம், மனிதர்களுடைய சூழ்ச்சிகளாக இருக்கலாம், பல தந்திரமான காரியங்களாக இருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, நான் எல்லா சுமையும் உன்னை விட்டு நீக்குவேன். பல வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டு சொல்கிறார், இன்றைக்கி பாருங்கள், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி. இதுவரைக்கும் அதுக்கு பயந்து போயிருக்கீங்களா? என்ன தரப்போகிறார் தெரியுமா? கானான் தேசத்தை தரப்போகிறார். ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவேளை இன்னைக்கு அப்படி அழுது கொண்டு இருக்கீங்களா? என் சுமை எனக்கு பாரமாக இருக்குது, எனக்கு சுமக்க முடியலை, அப்படி அழுதுட்ருக்கீங்களா? உங்கள் சுமை, நம்முடைய சுமையை நம்ம பெற்றோரிடம் அல்ல, நம்ம உடன் பிறந்தவர்களிடம் அல்ல, தேவ சமூகத்தில் அப்படியே பாதத்தில் வந்து உட்கார்ந்து அழும்போது, நம்முடைய சுமைகளெல்லாம் இறக்கி வைக்கும் பொழுது அன்று சொல்கிறாரு, உன் சுமையெல்லாம் நீக்கி நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தியர் வெளியே வரும்போது, ஓ பார்வோனால் அவருடைய ஜனங்களால் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். சுமை அவர்களை செங்கல் சுமக்கும்படியாய், அள்ளி சுடும்படியாய், பலவிதம் எல்லாம் நெருக்கினார்கள், ஒடுக்கினார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பணியில் இருக்கீங்களா? குடும்பத்தில் இருக்கீங்களா? எங்கே எப்படி ஒருவேளை ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? அவர்களுடைய ஒடுக்கத்தை கண்ட பெருமூச்சை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகி கானான் தேசத்தை அவள் கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு. நம்ம பெருமூச்சுடும் இல்லை, என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவர், யாரும் நம்முடைய பெருமூச்சை கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோ. எல்லா சுமையும் வச்சுருங்கம்மா. அவர் ஒன்று செய்யாமல் இருக்க தெய்வம் அல்ல. ஒரு விழுந்த ஊழிய பாதையில் அடிமையெல்லாம் குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் நீங்களும் அப்படி அனுபவித்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு வைத்த நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படி ரிலீஃபை அடைந்து அது எல்லாம் மாறிவிடும். எத்தனை காரியத்தை செய்திருக்கிறார் சொல்ல முடியும், நீங்களும் சொல்லலாம். இன்றைக்கு ஒருவேளை எகிப்தியர் உங்களை அடிமையாக்கி வச்சுருக்கானா? பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சுருக்குதா? பாவம் அடிமையாக்கி வச்சுருக்கா? எதில் நீங்கள் அடிக்டாக இருக்கீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பாதத்துக்கு மட்டும் வா, நான் உன் சுமைகளை. எகிப்தியர் சுமத்தி வச்சுருக்கான், அப்படி தான் எழுதியிருக்கு, சுமத்தி வச்சுருக்கான். சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் அன்று விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் வியாதி, மரண வியாதியை மாற்றினார். ஆமாம், மரண வியாதியை மாற்றினார். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். பாருங்க, ஆண்டு சொல்கிறாரு,
நான் சுமத்தி உங்கள் மேல் உங்களுக்கு தேவனாய் சொந்த ஜனங்களாக வைப்பாராம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் மறுபடியும் சொல்கிறார். 2 முறை சொன்னார்னா ஆண்டவர் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமாம், 2 முறை தேவனுடைய வார்த்தை வருகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும். தேவ பிள்ளையே, வார்த்தையை விசுவாசிங்க, நம்புங்க. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரினில் எனக்கு வேறொன்றும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். ஆண்டுடைய பாதத்துக்கு வருவீங்களா? நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பாவியான ஸ்திரீ ஆண்டுடைய பாதத்தில் வருகிறாள். ஒருவேளை மரியாள் ஆண்டுடைய பாதத்தில், அவள் பாதத்தை முத்தமிடுகிறாள். பாவியான ஸ்திரீ இந்த வேதம் சொல்கிறது. அங்கே மரியாள் அவருடைய பாதத்திலே அமர்கிறாள். இன்றைக்கு கூட உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ போய் நம்ம ஒருவேளை டெய்லி எங்கே போகிறோம், அந்த பிரச்சனை, அந்த காரியம், இந்த காரியம் செயல்படுறோம், நல்லது தான். ஆனாலும் இன்றைக்கு தெய்வ சமம், உங்கள் பாதம் போதும் ஆண்டவரே, உங்கள் பாதம் போதும் ஆண்டவரே, இயேசு பாதம் எனக்கு போதும்னு அவற்றை எல்லாத்தையும் வச்சுருங்கம்மா. உங்கள் சுமையெல்லாம் நீக்கிடுவார். நீங்கள் இலகுவாய் வருவீர்கள். ஒரு விடுதலையோடு வாழ முடியும், விடுதலையோடு செபிக்க முடியும். இங்கே சொல்கிறாரு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் பேரில் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விட்டுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அதில் சொல்கிறாரு, நான் விட்டுவிக்க போகிறேன். என்ன குறைவில் இருக்கீங்களா? குழந்தை இல்லையா? ஒருவேளை அன்னாளுடைய வாழ்க்கையில் குழந்தையை கொடுத்து அந்த சுமையை மாற்றினார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த வசனம் அப்படி அழகாக எழுதியிருக்கு. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ததை நீங்கள் அனுபவிப்பீங்க, அப்போ சொல்லுவீங்க ஆண்டவர் எனக்கு செய்தார் என்று சொல்லி அப்படின்ட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான குழந்தைகளாக இருக்கீங்க, இல்லாமல் இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? சிஸ்டர், எனக்கு 10 வருஷம் ஆகுது அப்படி அழுதுட்டுருக்கீங்களா? என் இயேசுவாலாகாதொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதொன்றுண்டோ. விசுவாசிங்கம்மா, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாத ஒன்றுண்டோ. கண்ணீரோடு ஆண்டவரே, எனக்கு குழந்தை வேணும்ப்பா, உங்கள் பாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த சுமை எனக்கு பாரமாக இருக்கு ஐயா, எனக்கு எங்கேயும் போக முடியலை ஐயோ, நான் சிரிக்க முடியலை, எனக்கு சுதந்திரமாக வாழ முடியலை ஐயோ, என் குடும்பம் குறுகி போயிருக்கிறதே என்று இன்றைக்கு அவருடைய பாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக்கொள் தெய்வ பிள்ளையே. அந்த ஒரு நாளிலே ரூத் இரவில் ஆண்டவர் வேதம் சொல்கிறது, ராத்திரியிலே எழுந்துரு, போர்வை விரித்து பிடி, ராத்திரியில் தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. குழந்தை 1 மணிக்கெலாம் எழும்பி ஜெபிங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் எழுந்திருக்கிறேப்பா, இதோ நான் குழந்தை இல்லாமல் ஒருவேளை அந்த நிர்வாணத்தை மூடும்படியாய் தேவ பிள்ளையே, அந்த குறைவை உங்களுக்கு அதை நிறைவாக்கும்படியாய் ஒரு ரூத்துக்கு கர்த்தர் செய்தாரே, அவளுடைய குறைவை மாற்றினார். அவளை போர்வையால் மூடி எல்லா கஷ்டத்தையும் மாற்றி அவளுக்கு தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டாள், மணவாட்டியாக ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமா, எல்லாவற்றையும் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் நல்லா நம்ம புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த யாத்திராகமம் 1:6 அதிகாரத்தில், மேலும் தேவன் மோசேயை நோக்கி 3 வசனத்தில் சொல்கிறாரு, சர்வ வல்லமுள்ள தேவன் என்றும் அப்படிங்கிறார். நான் சர்வ வல்லமுள்ளவருங்கார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, இந்த நாளில் விசுவாசிங்க, ராத்திரிக்கு அள்ளுங்க, காலையில் அதிகாலையில் ரூத்துக்கு நிரப்பி அனுப்பினார். என்ன நடந்தது? பெரிய மிராக்கல் நடந்துச்சு. ஆமாம், அவர் நிரப்பினது கோதுமை. தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை எல்லாவற்றையும் ஒருவேளை நீ எதிலெல்லாம் வெட்கத்தோடு இருக்கிறாயோ அந்த வெட்கத்தெல்லாம் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ரூத்து 3 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை நிரப்புவேன்,
உன்னை நிரப்புவேன். எங்கெல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ, எதெல்லாம் வெறுமையை அனுபவிக்கிறீர்களோ, பிள்ளைகளுக்கு ஒன்று நடக்கவில்லையா? ஒருவேளை எந்தெந்த காரியத்தில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டு சொல்கிறார், உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அதில் சொல்கிறார். அது பிறகு நீங்கள் சொல்லுவீங்களா, இயேசுப்பா எனக்கு செஞ்சுட்டாரு, என் குறைவெல்லாம் நிறைவாக்கிட்டாரு. ஐயோ, என் எதிர்காலத்தில் ஒருவேளை அன்னாளுக்கு செய்தவர், ரூத்துக்கு செய்தவர், ஐயோ நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை செய்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். நாம் நிர்மூலமாக இருப்பதோட சுத்த கிருபை அல்லவோ, நமக்கெல்லாம் கேட்டதெல்லாம் தந்தாரே. இந்த வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமும் 6:8, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். கானான் தேசத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்கிறார், நான் அழைச்சி போவேன்னு சொல்கிறார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த வார்த்தை சொல்லுகிறது, கானான் தேசத்துக்கு கூட்டு போக போகிறாராம். செழிப்பான, இங்கேயும் செழிப்பு, பரலோகமும் காணோம். ஆமாம், கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவச்சனமே, நான் உன் சுமையெல்லாம் நீக்குவேன், விசுவாசிங்க. என் சுமையெல்லாம் நீங்கள் எத்தனையோ நீக்கியிருக்கீங்கப்பா. அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என் சுமையெல்லாம் நீங்கள் நீக்கியிருக்கீங்கப்பா, இதில் எனக்கு நீக்குங்க. இந்த சுமை எனக்கு என் கடன் அடைக்க முடியலை, இது பெரிய சுமையாக இருக்குது. ஐயோ, எனக்கு பல பிரச்சனை இருக்குது, அது எனக்கு பெரிய சுமையாக இருக்குது. என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, அது எனக்கு பெரிய சுமையாக இருக்குது. ஐயோ, எனக்கு சுமக்க அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். அன்றதான் சொல்கிறாரு, நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், சுமையெல்லாம் நீக்கி அதிசயங்களை காணப்பண்ண போகிறார். இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது அல்லவா? மீகா 7 நம்ம அடிக்கிறது வாக்குத்தத்தமாய் அநேக தேவதாசர்கள் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேசியிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்து 7:15, மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். செங்கடலை பிளந்தது, பார்வோன் மூடப்பட்டானே. ஆமாம், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார், மன்னா கொடுத்தார், எரியோ விழுந்தது, எஸ் லார்ட், யோர்தான் பின்னிட்டு போக பண்ணினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தாரே, அதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கல்ல, அவர் இன்றைக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமாம், அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை, அவர் மாற மாட்டார். உலகத்தின் முடிவு பறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் ஆண்டவர் அல்லவா? 14 பேர் சிறந்தவர் அல்லவா? இந்த நாளில் ஆண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு உன் சுமையெல்லாம் நீக்குவேன் மகளே. ஆமாம் தெய்வப்பிள்ளை, சிலர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். புலம்பாதீங்க, மனுஷர்கிட்ட புலம்பாதீங்க, யார்ட்டையுமே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்களும் ஆண்டவரும் எழுஞ்சி, ஆண்டவரே இன்றைக்கி இந்த அதிகாரத்தை வச்சு உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்குலாம் இந்த வார்த்தைகள் எத்தனையோ சுமைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சுமக்க முடியாத பாரம், பேச முடியாத பாரங்கள், யாற்றையும் சொல்ல முடியாத பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து நமக்காக எல்லாவற்றையும் தீர்த்து விட்டாரே. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், என் தேவ ஜனமே, ஆண்டவரே சொல்கிறார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என் பாதத்துக்கு மட்டும் வா. அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காராம், அதை நினைப்பாராம், பெருமூச்சை கேட்டாராம். ஐயோ, என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் அங்கலாய்ப்பை உலகம் பார்க்காது, கணவன் பார்க்க மாட்டார், பிள்ளைகள் பார்க்க முடியாது, நாமும் கூட உணர மாட்டோம் அநேக வேளையில். இயேசு ஆண்டவர் பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார், உங்கள் எல்லா புயலையும் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? உங்களுடைய எல்லா சுமைகளை நீக்கி எல்லாவற்றையும் அற்புதம் செய்வார். கானானுக்கு அழைத்து செல்வேன் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சொல்கிறார், அவர்களுக்கு சொல், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அப்படி நீங்கள் நம்புங்க தெய்வ பிள்ளை. அவர் சும்மா அது சாதாரண தெய்வம் அல்ல. நம்ம ஆண்டவர் 14 பேர் சிறந்தவர். நீங்கள் அப்படி நம்புங்க. அவர் வல்லமையுள்ளவராக பாருங்கள், அவர் சர்வ சிருஷ்டிகராக பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று பாருங்கள், அவர் என்னை ஜெபிக்க வைக்கிறவர் என்று பாருங்கள், அவர் என்னை பரிசுத்தமாய் நடத்துகிறவர் என்று பாருங்கள், அவர் எனக்கு விடுதலை தந்து என்னை நடத்துகிறவர் என்று சொல்லுங்கள், அவருக்கு என் மரணத்தெல்லாம் மாற்ற வல்லமையுள்ளவர் என்று நீங்கள் நம்புங்க. விட்டாப்பிடியாக ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக தேவ சமூகத்தில் உட்காருங்கம்மா. உலகம் ஓடி 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 உலகத்தின் பின்னாலே ஓடி வெறுமைத்தானே அனுபவிக்கிறோம். இன்றைக்கு தெய்வ சமூகத்தை காத்திருப்பீங்களா? உங்கள் சுமைகள் எல்லாம் மாறும், உங்கள் கண்ணீரெல்லாம் மாறும்,
உங்களுடைய எல்லா குறைவுகளெல்லாம் எந்தெந்த இதில் நீங்கள் வெட்கத்தை அனுபவிக்கிறீர்களோ அதையெல்லாம் அவர் தன்னுடைய இரத்தத்தினால் மூடுவார், உங்களுக்கு நன்மைகளை செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக தந்தை, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. யாரெல்லாம் சுமக்க முடியாமல் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, ஐயோ இந்த வியாதி, ஐயோ இந்த கடன், ஐயோ இந்த கண்ணீர், ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ இந்த கோற்று காரியம், ஐயோ இந்த பிரிவு, ஐயோ இந்த தடைகள், ஐயோ இந்த மந்திரங்கள், ஐயோ இந்த யாகங்கள், ஐயோ இந்த மனுஷிக திட்டங்கள், ஐயோ எத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள், ஐயோ என்று அழுது கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுமையெல்லாம் நான் நீக்குவேன். அதற்காக தான் இதோ கல்வாரிலே நான் சிலுவை சுமந்தவராய் நான் உனக்காக உன் எல்லைக்குள் வந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ மை காட், நான் அதை பார்க்கிறேன். அவர் சிலுவை சுமந்தவராய் உன் எல்லைகளுக்குள்ளாய், உங்கள் எல்லைகளுக்குள்ளாய் வருகிறார். உன் சுமைகளை இன்றைக்கு மாற்றுகிறார். ஓ பலவீன சுமையா, பயத்தின் சுமையா, இன்றைக்கு இயேசு மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. எங்கள் பாரத்தையெல்லாம் நீங்கள் சுமந்துட்டீங்கப்பா. எல்லாருடைய சுமைகளை இன்றைக்கு மாற்றிக்கொண்டு இருக்கிறீர். எல்லாரையும் கானானுக்கு நேராக அழைத்து சொல்லுவீராக. இந்த உலக விடுதலைக்குள்ளாய் அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை கானானுக்கு நேராக நடத்தப்படுவார்களாக. பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவீராக. எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பீராக. எல்லாம் விலகி 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படியே விலகி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.